இருந்து பார்த்துருந்தாலும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான நாளாய் மாறட்டும். விசேஷமாக சாதகமாய் மாறுவதாக. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் பாதகமாக இருக்கும். தட் மீன்ஸ் எதுவுமே ஃபேவராக இருந்திருக்காது. ஆமா ரைட். பட் இந்த நாளில் ஆஸ் எ ப்ராஃபட் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், காட் ஒவ்வொரு மினிட்ஸையும் ஈவன் ஒவ்வொரு செகண்ட்ஸையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றட்டும். ஆர் யூ ரெடி? Oh yes. இன்னைக்கு காட் சாதகமா இந்த வருஷத்தையே உங்களுக்கு மாற்ற போறார். இப்பொழுதிலிருந்து உங்க நிலைமைகள், உங்க காரியங்கள், உங்கள் வேண்டுதல்கள், as a prophet நான் இந்த இடத்துல நிக்கிறேன். God உடைய fire உங்களை டச் பண்ண போகுது. By power, by force, by fire. Oh my God. இதை நீங்க எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. By power அவருடைய வல்லமை, by force அவருடைய ஆற்றல், by fire அவருடைய அக்கினி. இந்த மூன்று காரியம் ப்ராஃபட் எனக்கு வேணும் இன்னைக்கு, இந்த ராத்திரி வேணும். பிகாஸ் ஒவ்வொருத்தர் எப்படி வேணாலும் நம்மள பேசலாம். யாரெல்லாம் நமக்கு விரோதமா பேசுறாங்களோ காட் அவங்கள பேரலைஸ் ஆக்க போறாரு. ஈவன் எல்லா ஸ்பீச்சஸ், எல்லா ஸ்பெல்ஸ் இப்பொழுதே பேரலைஸ் ஆகட்டும், இப்பொழுதே செயலிழக்கட்டும். காடுடைய பவர் மூவ் ஆக போகுது. காட் இப்பொழுதே உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். சம்திங் ஷிஃப்ட் ஆக போகுது. யாராக இருந்தாலும் எல்லா ஈவல் சிஸ்டம்ஸும் எல்லா டார்க்னஸும் இப்பொழுதே முடிவுக்கு வர போகிறது. உங்க ஃபேவரபிள் டைம் இப்பொழுதிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இட். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? ஹீலிங் பிளஸ் டெலிவரன்ஸ். மீன்ஸ் இதெல்லாம் எதுக்காக? நான் உங்களை அழுதோ, உபவாசம் போட்டோ, முழிர்வு போட்டோ நான் ஜெபிக்க சொல்லல. ஜஸ்ட் ப்ராஃபட் என்ன ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புறாரோ மீன்ஸ் அது உங்களுக்கானது. நான் சில டைம்ல ப்ரேயர்ல உட்கார்றப்போ, ஈவன் சில டைம்ல நான் அமைதியா குவைட் டைமுக்கு போகும்போது கடவுள் என்கிட்ட பேசுவார். அது எதுக்காகனா உங்களுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் இறைவன் பார்த்து பார்த்து செய்வார். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்கணும். இது ரெண்டு அவங்க கையில் இருந்தா அந்த ஆவியானவர் உங்க மேல கிரியை செய்வார். அப்ப காடுக்கு நேம் இருக்கா? அப்ப அவரை இறைவன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், எல்லாம் அல்ல ஆற்றல்னு சொல்லலாம், இன்னும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், எலியாவின் தேவனும், எலிசாவின் தேவனும், இன்னும் எப்படியெல்லாம் வர்ணிக்கணும். தட் மீன்ஸ் ஒரு நபரை வச்சுதான் இறைவன் வெளிப்படுவார். ஈவன் அங்க தீர்க்கதரிசிங்க இருந்தாங்க. அதனாலதான் தீர்க்கதரிசிங்களை வச்சு என்ன சொல்றாங்க? இவங்களுடைய இறைவன் இவங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறார். இப்ப எலியாவின் தேவன் அப்படின்றாங்கன்னா மீன்ஸ் எலியாக்குள்ள இருந்து அவர் செயல்படுகிறார். எலிசாவின் தேவன்னா எலிசாவிக்குள்ள இருந்து மீன்ஸ் அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி, அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற கமாண்ட்மெண்ட், அவங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தாரிட்டிஸ். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ப்ராஃபட் மேல இருக்கிற தேவன் எனக்கு கிரியை செய்யட்டும், ப்ராஃபட் மேல இருக்கிற அனாயிண்டிங் கிரியை செய்யட்டும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன் எல்லாரும் இதே போல சொல்றாங்க? ஏன்னா அவங்க ப்ராஃபட் மேல இருக்கிற அனாயிண்டிங்கை பார்த்திருக்காங்க, அந்த சக்தியை உணர்ந்திருக்காங்க. அந்த சக்தி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க லைஃப்ல செஞ்சிருக்கு. இந்த காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து ஒரே வார்த்தையில சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஈவன் சீஷருங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட பணிந்து கொள்றாங்க. பணிந்து கொள்ளும் போது அவங்க சொல்றாங்க, உன்னை போல நானும் ஒரு மனுஷன் தான், ஆனா நீ கடவுளை பாரு. வர்ஷிப் காட்னு ஒரு ரெவலேஷன்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி தீர்க்கதரிசன ஆவியா இருக்குது. மீன்ஸ் ப்ராஃபட் ப்ராஃபஸி பண்றாருல, கடவுள் எனக்கு இந்த மாதிரி காமிக்கிறாருன்னா யார் காமிக்கிறது? ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ காட் ஃபேவரபிள் டைம் உங்களுக்கு மேல ஆபரேட் பண்ணிருக்காருன்னா, ஃபேவரபிள் டைம்னா என்ன தெரியுமா? ஓகே, நான் உங்களுக்கு டைம் தரேன். டிரான்ஸ்லேஷன்ல போய் ஃபேவரபிள் டைம் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். சாதகமான நேரம்னு வரும். இந்த ராத்திரி யார் யாருடைய லைஃப்ல எல்லாம் அந்த டைம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு தெரியல. ரெடியா இருக்கிறவங்க ஜஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராஃபட் ஐ அம் ரெடி டுடே அப்படின்றவங்க குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ, சாதகமான நேரம் யாருக்கெல்லாம் வேணும்? ப்ராஃபட் எனக்கு சாதகமான டைம் வேணும், என் டைம் சரியில்லை, நான் யோசிக்கிறது நடக்கல, எல்லாமே எனக்கு வில்லங்கமாகவே நடக்குது. இட்ஸ் ஓகே. ஆனா இப்பொழுதிலிருந்து உங்களுக்கு சாதகமா டைம் வரப்போகுது. ஃபேவரபிள்னா என்னது? சாதகமான டைம்னு போட்டா நேரம். இப்ப கவனிங்க, இறைவனுடைய நேரம். இப்போ இறைவன் கிட்ட நம்ம வரும்போது நம்ம சில பேர் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுள் என்ன எனக்கு வச்சிருக்காரு, என் காரியம் என்ன, நம்ம கேட்கிறோம் இல்லையா?
அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சாதகமா எல்லாமே நடக்கணும். இங்க பாருங்க, ஏசாயாவை 49:8 என்ன சொல்லுது பாருங்க. இப்போ அழுது ஜோம் பண்றவங்க இருக்காங்க, ஆர்ப்பரித்து ஜோம் பண்றவங்க இருக்காங்க, நைட் ஜோம் பண்றவங்க இருக்காங்க. அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மா ரைட், இன்னைக்கு ராத்திரி நான் முழு இரவு போட்டு இன்னைக்கு ஹோல் நைட் நான் என்ன செய்ய போறேன், இந்த ராத்திரி ஃபுல்லா நான் ஜோம் பண்ண போறேன், என் குடும்பத்துக்காக, என் சமாதானத்துக்காக, என்னுடைய கடன் தொல்லைக்காக. கடன் என்னைக்குமே தொல்லையாகாது. ஏன்னா நம்மளுடைய தேவைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், அந்த கடனை வாங்கியிருக்கோம். கடன் என்னைக்குமே என்ன ஆகாது. அப்ப தொல்லையை நம்ம தானே போய் வாங்கியிருக்கோம், ஆமாவா இல்லையா? அப்ப தொல்லையை நீங்க ஏன் போய் வாங்குனீங்க? கேள்வி வருதா? நீங்க ஏன் தொல்லையை போய் வாங்குனீங்க? வேற வழி இல்லைன்னு தொல்லையை போய் வாங்கியிருக்கீங்களா? கையெழுத்துலாம் ஏன் போட்டீங்க? தொல்லைக்கு நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க. எனக்கு தொல்லை வேணும், எனக்கு தொல்லை வேணும். சில பேர் இதுக்காகவே பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவன் எப்படியாவது மனசு மாறி, கடவுளே ப்ளீஸ் பா அந்த 5 லட்சத்தை எனக்கு விடுவிச்சானா இந்த கடனை நான் முடிச்சிருவேன். அந்த தொல்லையை யார் முடிப்பா? அப்ப அதுக்கு சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, வில்லங்கமா இருக்கா? அப்ப அதை யார் உருவாக்குனா? நாம தானே உருவாக்கணும். 2 இதா பிரிக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்கு. 1 பிசாசுனுடைய நேரம், இன்னொன்னு கடவுளுடைய நேரம். இப்ப பாருங்க, அது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 49:8 என்ன சொல்லுது பாருங்களேன். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, அனுக்கிரகம்னா தான் ஃபேவர் டைம், ஓகே, உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன், நீர் பூமியை சீர்படுத்தி, மீன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். அங்க கமா வந்துடுச்சு, அம்மா ரைட்? மீன்ஸ் இன்னும் பக்கத்துல இருக்கு, நம்ம அது அப்புறமா பார்க்கலாம். ஆனா இந்த அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து சாதகமான டைம்ல நான் உனக்கு பதில் கொடுப்பேன். இப்ப பாருங்க, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் எப்படி சொல்லுதுன்னு. இங்க நிறைய பேருக்கு என்ன டைம்ல காட் கொடுப்பாருன்னு, பதில் கொடுப்பாருன்னே தெரியல. இங்க தான் பதிலே கொடுப்பார். ஓகே, இந்த பைபிள்ல பதில் ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஈவன் பைபிள்லயும் அப்படி எழுதப்படலை. பைபிள் எழுதப்பட்டிருக்கா? நான் கேட்பேன் வேணா இருக்கு. ஐ ஹியர்ட் மீன்ஸ் நான் என்ன செய்வேன், கேட்பேன். ஐ ஆன்சர்ட் அப்படின்ற வேர்டு கிடையாது. நீங்க எங்க வேணாலும் படிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆன்சர்னா என்ன? பதில். பதில் தானே. ஐ ஹியர்ட்னா என்ன? கேட்பேன், நான் கேட்பது. ஆமா ரைட். ஆனா எப்போ உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னா அந்த டைம் வரணும், அந்த டைமை நாம உருவாக்கணும். அதனால தான் சொல்ற அனுக்கிரக காலம் மீன்ஸ் த ஃபேவரபிள் டைம். இப்போ கொடுங்க சாமி. This is what the Lord says, in a favorable time I have answered you, and in a day of salvation I have helped you, and I will keep watch over you and give you for a covenant of the people, to restore to the land from its present state of ruin, and to apportion and give as inheritances the deserted hereditary lands. This is the what Lord says. Means இது யார் சொல்றா? அப்போ கடவுள் சொல்றார். என்னன்னு? In favorable time I have answered you. Means இப்போ நம்ம favorableன்ற வேர்ட் என்ன பார்த்தோம் தமிழ்ல? சாதகமான. அப்போ இந்த சாதகமான நேரத்துல நான் உனக்கு என்ன செய்றேன்? பதில் கொடுக்கிறேன். இந்த சாதகமான நேரத்துல நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னா, இப்போ நம்மளுடைய டைம் எல்லாமே சாதகமா இருக்குதான்னு கேட்டா கிடையாது. நம்ம டைம் ஃபேவரா இருக்குதான்னு கேட்டா கிடையாது. எப்படின்னு சொல்றேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிருப்போம். ஸ்ட்ரெஸ் கடவுளுடைய டைமான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஸ்ட்ரெஸ் யாருடையது? விளங்குச்சா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோபமா இருந்திருப்போம். அந்த டைமை யார் உருவாக்குனது? நாம தான். அப்ப அது யார் கொண்டு வந்தது? அது யாருடைய டைமும் கூட. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே. இப்போ அடுத்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாம இருந்திருப்போம். அது யார் உருவாக்குனது? காட் உங்களை சாப்பிடாம இருங்கன்னு சொன்னாரா? இல்ல. அப்ப அந்த டைமை யார் உருவாக்குனது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோபமா இருந்திருப்போம். அந்த டைமை யார் உருவாக்குனது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆன்சைட்டியா இருந்திருப்போம். அந்த டைமை யார் உருவாக்குனது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசாம இருந்திருப்போம். அந்த டைமை யார் உருவாக்குனது? அப்ப இந்த டைம் எதுவுமே கடவுளுடையது கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பயம் வந்திருக்கும், ஈவன் அழுக வந்திருக்கும், ஈவன் நமக்குள்ள பதட்டம் வந்திருக்கும், ஈவன் நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுறான்னு வந்திருக்கும். இதெல்லாம் யார் உருவாக்குறது? இந்த டைம் எல்லாம் யாருடையது? இப்ப பழைய எல்லாம் தூக்கி பிசாசு மேல போட்டாச்சு. பாவம் அவன். ஈவன் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஓ மை காட், பேதுரு கிட்ட பிசாசு டைம் கேட்டான், உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன், நான் இடம் கொடுக்கல சொல்றாரா? லூக்கா 22:31 நான் நினைக்கிறேன்.
பின்னும் கத்தர் சீமோனே 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 ஆஹா. இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஓகேவா? இப்ப பாருங்க குட் நியூஸ்ல எப்படி சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும் யார்கிட்ட யாருடைய டைம் வாங்குறான்னு. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டைம் புரிஞ்சிடுச்சுன்னா போதும், நீங்க ஈஸியா டைமை உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்கிட்டு டைம் உங்களுக்கு சாதகமா மாத்துறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சைமன் சைமன் லிசன், சாத்தான் ஹஸ் ரிசீவ்ட் பெர்மிஷன் டு டெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. எதிலிருந்து இருந்து எங்க கொண்டு வர்றதுக்கு? டு செப்பரேட் குட் ஃப்ரம் பேட். எங்கிருந்து எங்க கூட்டிட்டு வர போறான்? நல்ல டைம்ல இருந்து கெட்ட டைமுக்கு, பேட் டைமுக்கு கூட்டிட்டு வரான். நாம என்ன செய்யல, இதை புரிஞ்சுக்கல. பேட் சிச்சுவேஷன் ஏற்பட்ட உடனே நாம என்ன பண்றோம்? உடனே போய் காட் கிட்ட போய் உட்கார்றோம். ப்ளீஸ் காட் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால முடியல, ப்ளீஸ் காட் என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கங்க. நோ, இந்த பேட் சிச்சுவேஷன்ல இருந்து நாம குட் சிச்சுவேஷனுக்கு போக போறோம். Oh yes. பேட் டைம்ல இருந்து நாம குட் டைமுக்கு போக போறோம். Yes. பேட் டைம்ல இருந்து நம்ம ஃபேவர் டைமுக்கு போக போறோம். Oh yes. எல்லா மினிட்ஸையும், Yes. எல்லா செகண்ட்ஸையும், Yes. ஒவ்வொரு மணி நேரத்தையும் நமக்கு சாதகமாக நாம மாத்த போறோம். Oh yes. Bring it on. அந்த டைமை மாத்துறப்போ, அந்த ஃபேவர் டைம்ல இறைவனே எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்கன்னா, காட் உன் சத்தத்தை நான் கேட்டேன், போ, நீ போற காரியம் வெற்றி அடையும். Oh yes. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? Yes. இப்போ நான் சொல்றது கூட நீங்க நம்பல. ஆரோக்கியமா இருக்கீங்க, போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, சுகர்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வீங்க? உள்ள பிளட் எல்லாம் மாறும், நர்வ் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் மாறும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்போ உங்களுக்கு சுகர்ன்ற நினைப்பு தான் இருக்கும். குட்டா இருந்த டைம் என்னவா மாறுச்சு? பேடா மாறிடுச்சு. ஃபினிஷ்ட். உங்களுக்கு நான் யாரையும் தப்பு சொல்லல, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நேரத்தை யார் மாத்தினது? அவங்க சுகர்னு சொன்னாங்கன்னா கூட சிரிச்சுக்கணும், சுகர் தானுங்க, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சுகரே இருக்காதுங்க. சுகருங்களா எவ்வளோ இருக்குங்க? ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு 480 இருக்குது சுகரு. 480 படபடப்பு வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். கை கல்லாம் உதற மாதிரி இருக்குங்களா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுவே உருவாகுங்க. ஒன்றும் இல்லை, பர்மிஷன் மட்டும் வாங்கினா போதும். இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன். Oh yes. யாருடைய டைம் எல்லாம் பேட் டைமா இருந்து பிசாசு பர்மிஷன் வாங்கியிருக்கானோ, Oh yes. as a prophet நான் அந்த ஆல்டர்ல நிக்கிறேன். Yes. கடவுளுடைய சமூகத்துல நிக்கிறேன். Oh yes. எத்தனை பேர் ரெடி? Yes. ப்ராஃபட் என் டைமை சேஞ்ச் பண்ணுங்க. Oh yes. காட் உங்க டைமை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமா மாத்தட்டும். Yes. Yes. சொல்லுங்க, I receive it. I receive it. Bring it on. ஜஸ்ட் கேக்குறான். அவரு சொல்றாரு, சாத்தான் கேட்டான், பர்மிஷன் கேக்குறான், உங்களை விடட்டுமா? அதுவும் எப்படியா? கோதுமையே சுலகினால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிச்சு எடுக்கிறது, அந்த சிப்பிலிருந்து அப்படியே. அப்ப எப்படி உரிப்பான்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க உங்களை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையை உரிச்சு வச்சிருக்கான். நாமளும் வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே, இப்பொழுதே அப்பாலே போ சாத்தானேவா. அவனே பர்மிஷன் வாங்கி தான் வந்துக்கிறான், அவன் எங்கேருந்து போவான்? முதல்ல உங்களுக்கு டைம் என்னன்னு தெரியணும். ஈவன் எந்தெந்த ஈவில் பர்மிஷன்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல இருக்கோ, உங்க ஃபைனான்ஸ், உங்க பொருளாதாரத்துல இருக்குதோ, உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்குதோ, சொல்லுங்க இப்பொழுதே come out. எத்தனை பேர் ரெடி? ஈவன் உங்க பிள்ளைங்க, ஈவன் உங்க கணவன்மா, ஈவன் உங்க மனைவி, உங்க பெற்றோர், எங்கெல்லாம் ஈவில் பர்மிஷன்ஸ் இருக்கிறதோ எதுவுமே நடக்கல. இங்கிருந்து நடக்கும்னு சொல்லி அனுப்புறது. வீட்டில் போன உடனே திடீர்னு ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே, ஒரு சீரியலையோ ஏதோ ஒரு மூவியை பார்த்த உடனே டிஷும்னா, ஓ மை காட், நம்ம பிரெயினுடைய ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா காரியமும் என்ன ஆகும்? மாறிடும். ஈவன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்ப அட்மாஸ்பியர் நமக்கு நல்லா இருக்கும், ஆனால் வீட்டுக்கு போன உடனே நம்ம அட்மாஸ்பியர் என்ன ஆகுது? மாறுது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றது, நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பேன். மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. இப்போ 24 மணி நேரத்தில் நம்ம உடம்பு எவ்வளவு மணி நேரம் தூங்குது? 8 hours தூங்கணும். அதுதான் நார்மல் ஆக்சுவல் ரேட். 8 மணி நேரம் தூங்கினாதான் நம்ம பாடி ரீசார்ஜ் ஆகும். அதுல 1 மணி நேரம் குறைவானாலும் ஒரு கிடினஸ் இருக்கும், நம்ம பாடி ஷேக் ஆகும், சாப்பாடு டைஜஷன் ஆகாது, மோஷன் கரெக்டா போகாது,
யூரின் கரெக்டா வெளியே வராது. சில பேர் சொல்றாங்களா எனக்கு சரியாவே தூக்கம் வர மாட்டேங்குது ப்ராஃபட். பிசாசு நேரத்துக்குள்ள நீங்க போகும்போது, டென்ஷனோட தூங்கும்போது, பதட்டத்தோட தூங்கும்போது இது எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது எந்த காரியமும் நடக்காது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம யார் நேரத்துக்குள்ள போய் இருந்திருக்கோம்? பிசாசு நேரத்துல. பழியெல்லாம் அவன் மேல போட்டுருங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த ராத்திரி டைம் எல்லாம் யாருக்கு சாதகமா மாறணும்? நமக்கு சாதகமா மாறணும். நம்மளுடைய இயல்புக்கு நாம ஓடணும். நம்ம இயல்புக்கு நாம ஓடும்போது தான் காட் நமக்காக பதில் கொடுப்பாரு. Oh yes. நம்ம கேட்கிறோம், இறைவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு. ஃபேவரபிள் டைம் எங்க? ஃபேவரபிள் டைம் இருந்தா தான் காட் என்ன செய்வார்? நமக்கு பதில் கொடுப்பாரு. இப்ப அந்த டைமை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எங்கேயும் போய் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே நிமிஷம் நம்ம அமைதியாகி இருக்கிற ஸ்ட்ரெஸ். அதனாலதான் எப்பவுமே சொல்றது, நான் என்னுடைய ப்ரேயருக்கு வரும்போது, என் ப்ராஃபட் கிட்ட போகும்போதே நம்ம என்ன ஆயிடணும், ஈவன் நம்ம போன்ல கூட ஒன்று இருக்கும்ல, ரீசெட்னு. போன் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஹேங் ஆயிடும். அப்படிதான் நாம லைஃப். நீங்க எதை தேடணும்னா சாதகமான காரியத்தை தான் நீங்க தேடணும். நீங்க பாதகமா தேடிக்கிட்டு கடவுள்கிட்ட வந்து எனக்கு சாதகப்படுத்துங்கன்னா கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? சாதகப்படுத்த மாட்டாருன்னு சொல்ல மாட்டாரு. அதை சாதகப்படுத்திக்கோன்னு அந்த டைம் உங்க கையில கொடுத்துடுவார். இந்த பூமியில எல்லா மனுஷனையும் நமக்கு தகுந்த மாதிரி சாதகம் செய்ய முடியும். ஏன்? ஒன்னும் இல்ல, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்க இருந்தாரே பிலாத்து, அவர் ஏன் ஜீசஸ் சாதகமா மாத்தினாரா? எப்படி மாத்தினாரு? பிலாத்து கிட்ட போகல. ஜீசஸ் யார்கிட்ட போனாரு? பிலாத்துடைய வைஃப் கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணார். ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாரு. அந்த அம்மா ஓடி வந்து சொல்லுது, நேத்து ராத்திரி நான் இவரால டிஸ்டர்ப் பண்ணப்பட்டேன் சொல்றாங்களா? அவர் பயந்துகிட்டு என்ன சொல்றாரு? இந்த ரத்த பழி என் மேல வரக்கூடாதுன்னு கை கழுவி யார் சொல்றாங்களோ அவங்க மேலேயே போகட்டும் Yes. சொன்னாருங்களா? Oh yes. அப்ப பிலாத்த சாதகமா மாத்திட்டாரா? எஸ். இந்த ராத்திரி, இந்த நிமிஷம், Oh yes. எதெல்லாம் சாதகம் இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்குதோ, Yes. ஜஸ்ட் கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதிலிருந்து இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கையில என் வாழ்க்கை எல்லாம் சாதகமாய் மாறட்டும். எல்லாம் சாதகமாய் மாறட்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தரேன். உங்க டைம் பேட்ல இருந்து குட்டா மாத்த போறோம். யாருடைய லைஃப் எல்லாம் இப்போ கொலாப்ஸ் ஆயிருக்கோ, யாருடைய லைஃப் மெஸ்ஸா இருக்கோ, மெஸ்னா ரொம்ப போராட்டமா இருக்கும், யாருடைய நிலைமை எல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கோ, Oh yes. என்னால முடியல, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் அதுல இருந்து வெளியே வரணும், Yes. உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. தைரியமா ஒரு அடி எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை முன் போல இராது. Oh yes. எல்லா பேட் டைம்ல இருந்து, எல்லா கெட்ட நேரத்துல இருந்துமே Yes. இறைவன் உங்களுக்கு சாதகமான நேரமா மாத்த போறாரு. Yes. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என் நேரம் சரியில்லை. நேரம் நல்லா இருக்கு. நாம அப்படி சொல்லி சொல்லி அந்த நேரத்தை சரியில்லாமையா மாத்திருக்கோம். இப்போ 8 மணி நேரம் நம்ம தூங்கிட்டோமா, மீதி எத்தனை மணி நேரம் இருக்கு? 16 மணி நேரம் இருக்கும். ஆமா ரைட்? இப்போ அந்த 16 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம்? 8 மணி நேரம். ரிமைனிங் 8 இருக்கா? ஆமாவா? நல்லது. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வேலை செஞ்சிடறோன்னு வச்சுக்கோங்க. ஓட்டின்னு ஒன்று இருக்கா, ஓவர் டைமு சேர்த்து. இப்போ இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்தில் நம்ம பிள்ளைங்க கூட எவ்வளோ மணி நேரம் இருக்கும் அது நமக்கு தெரியாது. எவ்வளோ மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதுவும் நமக்கு தெரியாது, டிராஃபிக்கை பொறுத்து. ஆமாம் தானேங்க? இப்போ பாருங்க, 3 மணி நேரமாவது நமக்குன்னு இருக்கா? இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னார்ல, ஒரே 1 மணி நேரம் எனக்காக விழித்து இருந்தா போதும். அது இதுதான். சாதகமாக மாற்றிக்க. 1 மணி நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றினா ஒட்டுமொத்த நாளுமே உனக்கு சாதகமாக தான் இயங்கும். நீ என்ன திங்க் பண்ணுறீங்க அது கிடைக்கும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுறீங்க அது உங்களுக்கு நிலைப்படும். ஜஸ்ட் கையை வைத்து சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதிலிருந்து என் வாழ்க்கை சாதகமாய் மாறட்டும். ஒவ்வொரு பாதகமான காரியங்களும் இப்பொழுதே அழிக்கப்படட்டும். இந்த வசனத்தை எனக்கு கொடுங்க சாமி, சோ எல்லாருக்கும் புரியும். 9வது வசனம் கொடுங்களேன். To say to the captives, come out. And to those in darkness, and those in darkness, be free. Be free. They will feed beside the roads and find a pasture on every barren hill. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்னமா? To say to the captives, come out. Out. Those who in darkness, யாரெல்லாம் இருள்ல இருக்காங்களோ அவங்கள பார்த்து என்ன சொல்லுமா? Be free. இந்த ரெண்டு காரியம் நடக்கட்டும். Yes. Saying to those who are the bound and captured, go forth. And those who are in spiritual darkness, show yourselves, come into the light of the Savior. Yes. யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ல இருக்காங்களோ, அர்த்தம் என்னன்னா ஜெபிக்க முடியாம,
வேதம் வாசிக்க முடியாம, கடவுளுக்காக அந்த நேரத்தை செலவிட முடியாம, ஏன் நம்ம டைமை நமக்கு சாதகமா மாத்த முடியாம, இது எல்லாமே என்னது? ஸ்பிரிச்சுவல் darkness. ஈவன் ஃபாஸ்டிங் போட முடியாம. ஃபாஸ்டிங்னா நம்ம நினைக்கிறோம் சாப்பிடாம. நோ, யூ கேன் ஈட். ஏன்னா நம்ம இப்போல்லாம் சாப்பிடலைன்னா உங்களால் என்ன ஆக முடியாது? சர்வைவ் பண்ண முடியாது. நாமளே நம்மளை என்ன செய்கிறோம்னா புண்ணாக்கிக்கிறோம். கடவுள் ரொம்ப கொடூரமானவர்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிடாம 40 நாள் இந்த பூமியில் இருந்தால் தான் நான் உனக்கு செய்வேன் கிடையாது. சாப்பிடுங்க. அப்போ இருந்த ஆகாரம் வேற, அப்போ இருந்த சுட்டிவேஷன் வேற, இப்போ இருக்கிற சுட்டிவேஷன் வேற, இப்போ இருக்கிற ஃபுட் ஸ்டைல் வேற. இப்பெல்லாம் நம்ம மொத்த சாப்பிட்றது இல்லை. மொத்த என்னன்றது களி சாப்பிட்றோமா? சாப்பிட்றது இல்லை. காலையில் தோசை கார்போஹைட்ரேட்ஸ், மதியம் ரைஸு கார்போஹைட்ரேட்ஸ், நைட் என்ன இட்லி. என்னது? புரோட்டீன் எங்க? கால்சியம் எங்க? ஃபைபர் எங்க? சோறு இவ்வளோ, பொரியல் எவ்வளோ, இவ்வளோ, கூட்டு எவ்வளோ, இவ்வளோ, ஊறுகாய் இவ்வளோ. அப்போ எது அதிகமாக இருக்கு? Carbohydrates. அப்போ என்ன மாதிரி தொப்பை இருக்குமே உங்களுக்கு. ஆமாம். புரோட்டீன் எங்க? கறி எவ்வளோ சாப்பிட்றோம்? எங்கள் வீட்லேயே 4 துண்டு தான் ப்ராப்பர்ட்டி வைக்கிறாங்க. என்னத்துக்கு பத்தும்? அப்போ உடம்பெல்லாம் வீக்கம் வராமல், வலிக்காமல், நோகாமல் என்ன ஆகும்? ஈவன் நம்மளால என்ன செய்ய முடியல? சாப்பிட கூட முடியல. ஆமா ரைட். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அதனால தான் சொல்கிறேன், பரவாயில்ல சாப்பிடுங்க, கடவுள் தண்டிக்க மாட்டார். இந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ல இருந்து இப்பொழுதே இறைவனுடைய வெளிச்சம் உங்க மேல வரட்டும். Yes. இப்பொழுதே இறைவனுடைய வெளிச்சம் சொல்லுங்க. I receive the divine light. I receive the divine light. தெய்வீக வெளிச்சம் என் மேல வரட்டும். Yes, தெய்வீக வெளிச்சம். ஈவன் பற்றாக்குறை இருக்குல்ல, அது யாருடைய டைம்? காடோடைய டைமா? பற்றாக்குறை வேதம் சொல்லுது அவர் சம்பூர்ணமாய் தருகிறவர். அப்ப அந்த டைம்ல இருந்தா காட் எப்படி கொடுப்பாரு? Samburnam. ஓவர்ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு அந்த வெளிச்சம் உங்களை காப்பாத்தட்டும். Oh yes. எல்லா ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸும் இப்பொழுதே உங்களை விட்டு போகட்டும். Oh yes. ஜஸ்ட் சொல்லுங்க இப்பொழுதே. இப்பொழுதே. எல்லா ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸும், எல்லா ஸ்பிரிச்சுவல் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் எல்லா இருளின் இப்பொழுதே என் வாழ்க்கையிலிருந்து நான் விடுவிக்கிறேன். நான் விடுவிக்கிறேன். இனி என்னிடத்தில் நான் சேர்க்க போவதில்லை. இனி என்னிடத்தில் நான் என்னை விட்டு தூரமாக போகட்டும். என்னிடத்திலிருந்து தூரமாக போகட்டும். சொல்லுங்க out. Out in the name of Jesus Christ. எழுதுங்க நான் ஜெயிப்பேன். Oh yes. எழுதுங்க நான் வாழ்வேன். Oh yes. எழுதுங்க நான் நல்லா வாழ்வேன். Oh yes. எழுதுங்க நான் வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை உருவாக்குவேன். Oh yes. சாதகமான டைம் வந்துகிட்டே இருக்கு. Yes. பிசாசு யார் வாழ்க்கையில எல்லாம் பர்மிஷன் வாங்கினானோ Yes. அந்த பர்மிஷன் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். Oh yes. இப்படிதான் போய் யோபுகிட்டையும் யோபுனுடைய வாழ்க்கையிலையும் பர்மிஷன் கேட்டான். அப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாம் பிசாசு பர்மிஷன் வாங்கினது. உங்க டைம் எல்லாம் பேடா இருக்கிறது எல்லாமே அவன் வாங்கின பர்மிஷனுங்க. ஃபேவரபிள் டைம் வந்துகிட்டு இருக்கு. Oh yes. சாதகமான நேரம் வந்துகிட்டு இருக்கு. Yes, yes, என் yes. சாதகமான நேரம் வந்துகிட்டு இருக்கு. Oh yes. என் குடும்பத்துக்கான சாதகமான நேரம் வந்துகிட்டு இருக்கு. Yes. என் தொழிலுக்கான சாதகமான டைம். சில பேர் சொல்லுவாங்க, ப்ராஃபட் நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியுமா? நான் போட்ட எல்லா முதலீடுமே லாஸ் ஆயிடுச்சு, என்னால தொழில் பண்ண முடியல. Yes. கொடுங்க நான் முடிக்கிறேன். I tell prisoners, ஆஹா, come on out. come on Out. you are You are free. you are Free. யாரெல்லாம் நீங்க ஃப்ரீ? Oh yes. ப்ராஃபட் I am free today. Oh yes. ஜஸ்ட் தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆயிட்டேன். இப்போ கொடுங்க சாமி. I tell prisoners, ஆஹா, come on out. You are free. ஓகே. And those huddle in fear, ஆஹா, it's all right. ஈட்ஸ் All right. எல்லாம் சரியாயிட்டு. Yes. இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசி அவங்கள பார்த்து சொல்றேன், எல்லாமே சரியாயிட்டு. Yes. You are free. Oh yes. நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. Yes. நீங்க அதிலிருந்து இருந்து வெளியாயிட்டீங்க. Oh yes. வெளியே வந்துட்டீங்க. Oh yes. அந்த எண்ணம் உங்ககிட்ட இல்ல. Yes. பயம் உங்ககிட்ட இல்ல. Yes. பதட்டம் உங்ககிட்ட இல்ல. Yes. வறுமை உங்ககிட்ட இல்ல. Oh yes. தரித்திரம் உங்ககிட்ட இல்ல. Yes. பற்றாக்குறை உங்ககிட்ட இல்ல. Yes. பணவீக்கம் உங்ககிட்ட இல்ல. Oh yes. சொல்லுங்க, நான் விடுதலையாகி விட்டேன். நான் விடுதலையாகி விட்டேன். Bring it on. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். I am free today. I am free today. I am delivered today. I am delivered today. இன்னும் என்னது? இட்ஸ் ஆல் ரைட். All right. உங்க டைம் எதெல்லாம் பேடா இருக்கோ அத்தனை டைமும் குட்டா மாற போகுது. Oh yes. உங்களுக்கு ஃபேவரபிளா மாற போகுது. Yes. கடவுளுடைய தீர்க்கதரிசியா நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன். Oh yes. கட்டளையிடுறேன். Oh yes. By power, by force. Oh yes. By fire. Yes. என் ஃபாதர் Oh yes. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. I receive. என் காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண I போறாரு. receive. எல்லாம் வல்ல இறைவன்
உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. Oh, yes. ஒவ்வொண்ணுமே மாற போகுது. Bring it on. சொல்லுங்க, I receive it. I receive it. I tell prisoners, ஆஹா. come on out. You are free. And those huddle in fear, it's all right. It's safe now. There will be a food stands along the roads, picnics on the hills. நல்ல இடமா மாறட்டும். தைரியமா சிரிங்க பார்க்கலாம். உங்க Yes. சிரிப்புல பயம் இருக்க கூடாது. உங்க சிரிப்புல பதட்டம் இருக்க கூடாது. இவ்வளவு நாள் சிரிக்க முடிஞ்சா? பிசாசு சிரிப்பை தானே கட்டி போட்டுருந்தான். மகனே, அவனை ஒரு கை பார்த்துக்கலாம். தைரியமா சிரிங்க பார்க்கலாம். ஏன் சிரிக்க பயப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க, தைரியமா சிரிங்க. சிரிச்சா அவனுக்கு பிடிக்காது. யோபுல ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் அதிகாரம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் ஆஹா. உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆ. Till he fill thy mouth with laughing ஆஹா. and thy lips with rejoicing. உதடு எப்படி இருக்குதான்? Rejoicing. அடிச்சுக்கோங்க லிப்ஸ்டிக். நல்லா சிரிக்க போறீங்க நீங்க. நல்லா வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சிடுங்க. நல்லா சிரிக்க கம்பீரத்தினாலே. எகைன் கொடுங்க சாமி. எப்படி வருதான் பாருங்க சிரிப்பு. உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகள் எப்படி இருக்குமா? கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உங்க உதடு எப்படி இருக்கணும்? கம்பீரத்தினாலும். ஓகே, அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம். உம்மை பகைக்கிறவர்கள் ஆஹா. வெட்கத்தால் மூடப்படுவார்கள். ஓகே. துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் இது என்றார். நடக்கணும்னா எதை செய்யணும்? இதுக்கு முன்னாடி இருக்கிறத செய்யணும். அப்ப தைரியமா சிரிங்க பார்க்கலாம். Oh yes. யாரெல்லாம் உங்களுக்கு பேட் டைமை கிரியேட் பண்ணாங்களோ, இவன் நாசமா போனோம், இவன் அழிஞ்சிடணும், இவன் வாழ்க்கை முன்னேறக்கூடாது, இப்பவே இவன் வாழ்க்கையை தடுக்கிறேன், இவனுக்கு எதுவுமே நடக்கூடாது அப்படின்றது ஏன் எண்ணம் இல்லை. அப்படின்றது வேற ஒருத்தனுடைய எண்ணம். ஏன் எண்ணம் நான் நல்லா வாழ்றது. ஏன் எண்ணம் நான் வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை உருவாக்குறது. ஏன் எண்ணம் Yes. நான் சந்தோஷமா இருக்கிறது. Oh yes. உங்க எண்ணமா அழுகிறதுன்னு. ஒரு நாள் ஒரு அம்மா வந்தாங்க. நான் அந்த அம்மாவை பார்த்து சிரிச்சேன். அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து நான் சிரிச்சேன். அவங்க 2 பேர் கேட்குறாங்க, ஏன் ப்ராஃபட் எங்களை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட விடையை தேடி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து மீண்டும் சிரித்தேன். திருப்பியும் கேட்டாங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு ஜோக்காக இருக்கான்னு கேட்டாங்க. நான் மீண்டும் சிரித்தேன். அவங்க சொன்னாங்க, எங்களை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு புரியல. கடவுள் உங்களை அழுக சொல்லலை, கடவுள் உங்களை பாரப்பட சொல்லலை. அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு. நீங்கள் சிரிச்சிங்க, அதையே போய் செய்யுங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது ஜெபம் பண்ணணுமா? எதுவும் ஜெபம் பண்ண தேவையில்லை. இல்லை, எங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்காங்க. என் பிஸ்னஸ்க்கு விரோதமாக நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் பிஸ்னஸ் இந்த மாதத்தில் விட்டுருவேன்னு நான் நினைக்கிறேன். திரும்பியும் சிரித்தேன். ஏன்னா உங்களுக்கு உண்மை புரியல. இங்கே என்ன சொல்லுது வசனம்? நீ கம்பீரமாக சிரி, உன் வாயை நகைப்பினால் என்னது? சிரிப்பினால் நிரப்புவேன், உன் உதடு அப்படியே கம்பீரிக்கும். இது செய்ய. அடுத்த ஆக்ஷன் என்னது? அவன் கூடாரமே காலியாகும். அவன் ஓடுறதே நீங்க பாப்பீங்க. Yes. Bring it on. Am I right? Yes. ஆமா. எனக்கு விரோதமா எழுப்பிட்டான். ஆவியானவரே, ப்ளீஸ் அவனை ஏதாவது செய்யுங்க. கடவுள் சொல்றார், ஃபார்முலா உன் கையில கொடுத்துட்டேன், நீ அதை செய், இதை விடு. அழுகிறது பிசாசு டைமு, சந்தோஷமா இருக்கிறது யார் டைமு? இறைவனுடைய டைமு. என்ன சொல்லுது பிலிப்பியர் 4:4? சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு, எப்பொழுதுமே சந்தோஷம். அவ்வளவுதான், ரிஜாய்ஸ் தான். அப்போ உதடு எதுல இருக்கணுமா? ரிஜாய்சிங்ல இருக்கணும். ரிஜாய்சிங்ல இருக்கிறப்ப ஃபேவர் தன்ன போல வரும். சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு சாதகமா வருது. எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமா மாறட்டும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும். எஸ். ஓகே, காட் இப்பொழுதே உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். ஓ எஸ். ரிசீவ். ஐ ரிசீவ். இந்த காத்து உங்களுக்கு உதவி செய்யட்டும். போங்க, சாட்சியோட வாங்க. இட் இஸ் டன். Come on, கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Glory be to God. Clap your hands, clap your hands. கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Yes, yes.